நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்ல வந்துட்டு ஒரு தமிழ் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான படைத்தலைவன் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். அதாவது நம்ம படத்தோட ஹீரோவான சண்முக பாண்டியன் பார்த்தீங்கன்னா மணியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யானையை பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டு இருப்பாரு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இவருடைய குடும்பத்துல ஒரு நபரா பார்த்துட்டு இருக்க அந்த யானையை வந்துட்டு வில்லன் குரூம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா மதம் பிடிக்க வச்சிடுறாங்க. ஸோ தன்னை விட்டு போன அந்த யானையை பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம படத்தோட ஹீரோ எப்படி மீட்டு கொண்டு வர்றாரு, கடைசியா என்னாச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா படத்துல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கும் பாக்குறதுக்கு. அதே மாதிரி படத்துல விஜயகாந்தோடைய கேமியோ பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஸ்டோரி வைஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் சரி, தேவையில்லாத எந்த ஒரு விஷயமுமே இல்லாத இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஆனா இருந்தாலுமே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளால ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதோட வந்துட்டு எந்த ஒரு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா விறுவிறுப்பு அப்படின்றது இந்த படத்துல சுத்தமா இருக்காது. அதே மாதிரி இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ ஃபைனலா வந்துட்டு இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஓகேவான ஆக்ஷன் த்ரில்லர் படமா தான் வந்திருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க.